நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நெக்ஸ்ட் வீக்குக்கான ஃபுல் டீட்டெயில்ட் அனாலிசிஸ் வீடியோவா இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதேபோல நாங்க சொல்ற அத்தனை விஷயங்களும் என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் எடுத்துட்டு, அதன் பிரகாரம் ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல நமக்கு மார்க்கெட் வந்து என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபியூச்சர் வீக்லி டைம் ஃப்ரேம்ல பிரைஸ் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். பிரைஸ் ஆக்ஷன் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவோம். பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஹையர் ஆயி போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு லோயர் லோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ ஹையர் ஹைல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஸோ ஹையர் ஹை போயிட்டு மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட இந்த ஹையர் லோவ பிரேக் பண்ணியிருக்கு. ஹையர் லோவ பிரேக் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து லோயர் லோ குடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ அதே போல வந்து லோயர் ஹை. இது வந்து லோயர் ஹை. இது வந்து லோயர் லோ. இது லோயர் லோ. ஸோ இப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற வேவ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இப்போ ஹையர் ஹை மார்க்கெட் வந்து பிரேக் ஆயிட்டு, இப்போ ஹையர் லோவையும் பிரேக் ஆயிடுச்சு. அடுத்தது லோயர் லோவ குடுத்துருக்கு. இன்னொன்னு அகைன் மார்க்கெட் வந்து லோயர் ஹையையும் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இது ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட். வீக்லி டைம் ஃப்ரேம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டுங்கிறத இண்டிகேட் பண்ணுது. பட் இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகணும்னா, நமக்கு வந்து நெக்ஸ்ட் அடுத்தடுத்த மூவ்மெண்ட் குடுக்கணும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோயர் லோவ பிரேக் பண்ணிட்டு, இட்ஸ் அ பியரிஷ் என்கல்ஃப் ஓகேங்களா? சாரி புல்லிஷ் என்கல்ஃப் ஓகேங்களா? ஸோ இந்த ரெட் கேண்டில்ல ஃபுல்லாவே வீக்லி கேண்டில் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஃபெயில்டா இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் ட்ரெண்ட் செல் தான். டவுன் ட்ரெண்ட் தான். பட் பிரேக் அவுட் ஃபெயில்டா இருக்கிறனால, இட்ஸ் பாசிபிலிட்டீஸ் வந்து ஹை. இந்த ஹை வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறது மார்க்கெட். அதாவது வந்து கரண்ட் வேவ் ஸ்ட்ரக்சர் என்ன? கரண்ட் கேண்டில்ஸ் பேட்டர்ன்ஸ் என்ன? அப்படிங்கிறத வச்சு தான் நாம அடுத்தடுத்த அனாலிசிஸ் பண்றோம். அடுத்தடுத்த வியூஸ சேஞ்ச் பண்றோம். இந்த வியூஸ் இப்படியே இருக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஸோ இந்த பிரைசேஷன் பிரேக் அவுட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம வச்சு ஃபெயில்டுன்னு இருக்கு. இந்த ஃபெயில்டு வந்து டே டைம் ஃப்ரேமும், இன்டர் டைம் ஃப்ரேமும் சப்போர்ட் பண்ணுனா தான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைசேஷன் ஹைக்கு போக அதாவது மார்க்கெட் அகைன் வந்து ஒரு அ லோயர் ஹைக்கு போறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லோயர் ஹைல இருந்து மார்க்கெட் என்ன நடக்குதுங்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஃபெயில்டுக்கான ர டார்கெட் ரேஞ்ச் எங்க? எங்க போக வாய்ப்புகள் அதிகம்? அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் நமக்கு இண்டிகேட் பண்றது பிரைஸ் ஆக்ஷன் லோயர் லோல போயிட்டுருக்கு. பட் லோயர் லோ பிரேக் பண்ணியிருந்தாலும், இட்ஸ் அ புல்லிஷ் என்கல்ஃப் ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் என்கல்ஃப் அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு அம் அந்த புல்லிஷ் என்கல்ஃபோட ஹை கேண்ட்லயும் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் பண்ணிட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபெயில்டு ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. ஸோ இதுக்கான டார்கெட் ரேஞ்ச் 24,800 டூ 25,000க்கு ரீச் ஆறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. பட் இதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா, டே டைம் ஃப்ரேமும், இன்ட்ரா டைம் ஃப்ரேமும் சப்போர்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ அந்த சப்போர்ட் பண்ணா தான் நமக்கு வந்து டார்கெட் அப் சைட்ல எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட், வீக்லி டைம் ஃப்ரேம். பட் டவுன் ட்ரெண்ட் பிரைஸ் ஆக்ஷன் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபெயில்ட் மீன்ஸ் இது ரீட்ரேஸ்மென்ட் அப் டூ 25,000 டூ 24,800 அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த லெவலுக்கு மேல ரீச் ஆன பிறகு இந்த ஹை பிரேக் அவுட் ஆகுதா? அதாவது லோயர் ஹை வந்து பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகுதாங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து லோயர் லோ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிருக்கு. பட் டவுன் ட்ரெண்ட் தான். டவுன் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மென்ட்க்கான ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. இது டே டைம் ஃப்ரேம் என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுங்கிறத பார்த்துட்டு, அதன் பிறகு இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம். டே டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ன பண்ணலான்னு பார்ப்போம். என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம்ல நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். நம்ம நெறையா அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் டே டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன? கரண்ட் ஸ்ட்ரக்சர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். டே டைம் ஃப்ரேமும் ஸ்டில் நவ் இட்ஸ் அ டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இங்க நமக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன இருக்குன்னு ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். அகைன் இன்னொரு டைம் நான் வரையவும் செய்றேன். செக் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். ஸோ டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 பிரைஸ் ஆக்ஷனுக்கும் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3 3 பிரைஸ் ஆக்ஷனுக்கும் ட்ராப் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிரேக் அவுட் நல்லா தான் இருக்கு. பார்ப்போம். அடுத்த ட்ரெண்ட் லைன் இந்த பிரைஸ் செஷனுக்கான பிரேக் அவுட். ஓகே. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிட்டு ரீட்ரேஸ்மென்ட்டா அல்லது ரீஅகைன் புல் மார்க்கெட் போறதுக்கு ரெடியா இருக்கா? அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு அடுத்தது வேறு என்னென்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ்லாம் இருக்குங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பிரைஸ் செஷன் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிரைஸ் செஷன். ஓகே. ஸோ கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, டாப் சைட்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு மேல. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலயும் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹாரிசான்டல் லைனுக்கு மேலயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்டு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ மோஸ்ட்லி பை போகலாம் அப்படிங்கிற மாதிரியான வியூல இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து கண்ண மூடிட்டு டிசைட் பண்ண முடியாது. ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. எது? டே டைம் ஃப்ரேமும் சரி, ஆ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமும் சரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்டான ஒரு ஜோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா லைனுக்கும் மேல பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுத்து தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆன பிறகு இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரா டைம் ஃப்ரேம் வந்து டவுன் ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. இது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒருவேளை மார்க்கெட் வந்து பைக்கு தயாரா இல்லையா? அப்படிங்கிறது. அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் 1, இந்த ட்ரெண்ட் லைன் 2, ஸோ இந்த ஹரிசான்டல் லைன் 1, 3. ஸோ இந்த 3 லைனுக்கும் மேல பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் பிரேக் அவுட் நடந்திருந்தாலும், இந்த இடத்துல இன்ட்ராடா டைம் ஃப்ரேம் அதாவது 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவர் வந்து டவுனுக்கான சிக்னல்ஸ குடுத்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி டவுன் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அது அப் டூ இந்த லோ வரைக்கும் வரலாம்னு எதிர்பார்க்கிறேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த லோக்கு கீழ பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்? டவுன் ட்ரெண்டுன்னு. அதேபோல டே டைம் ஃப்ரேம் நம்ம என்ன கன்சிடர் பண்றோம்? சாரி, டவுன் ட்ரெண்ட். வீக்லி அண்ட் டே டைம் ஃப்ரேம் 2மே வந்து டவுன் ட்ரெண்டுங்கிற ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. ஸோ இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரைசேஷன் குடுத்து அப் சைட்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன்ஸ் எல்லாத்துக்கும் மேல. ஸோ மேல பிரேக் அவுட் ஆன பிறகு இந்த ஏரியால டவுன் அதாவது இன்டர் டைம் ஃப்ரேம் வந்து கீழ இறங்குற மாரியான ஒரு ஸ்ட்ரக்சர குடுத்துருக்கு. அது என்னன்றத இன்டர் டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அகைன் இந்த லோவ பிரேக் பண்ணி ஃபெயில்ட் ஆயிட்டோ அல்லது ரீடெஸ்ட் பண்ணிட்டோ போகலாங்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் இந்த பிரைஸ் ஆக்ஷன் லோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா, டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமான பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரெண்ட் லைன்க்கு கீழ டவுன் ட்ரெண்டுக்கான பிரைஸ் ஆக்ஷன். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். நான் இங்க பிரைஸ் ஆக்ஷன் வரைஞ்சு கூட காமிக்கிறேன். ஸோ பிரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆயி போயிட்டு இருந்தது. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வேவ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு மார்க்கெட் எகைன் வந்து ஒரு இன்டர் டைம் ஃப்ரேம் எகைன் வந்து டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணுது. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் தான். ஸோ பட் ஒருவேளை டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா டே டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, ரீகன் ஒரு நல்ல ஃபால் எதிர்பார்க்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னதான் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து ஃபெயில்ட் ஆயிருந்தாலும், நமக்கு டே டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பிரைஸ் ஆக்ஷன் அப் சைடு தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. பட் ஆனா இன்டர்டே டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு சாதகமா இல்லை. இந்த பிரேக் அவுட் நடந்த உடனே இந்த இடத்துல வந்து ஒரு சேல்ஸ் சிக்னல்ஸ குடுத்துருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் கரண்ட்ல டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. டே டைம் ஃப்ரேம் பை சைட்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் ஆனால் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்டான டெசிஷன் மேக்கிங்கான ஏரியால இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பைக்கு தான். பட் இருந்தாலும் அதோட ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் டவுன். ஸோ டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் ஆச்சுன்னா, பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்ப கன்சிடர் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் டே டைம் ஃப்ரேம் 2யும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ, வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு ஃபெயில்டுக்கு மார்க்கெட் போகணும்னா, நம்ம இந்த லோவ பிரேக் பண்ணாம அல்லது பண்ணிட்டு ஃபெயில் ஆயிட்டு மார்க்கெட் புல் பேக் ஆகலாம். ஓகே. வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுக்காக நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா. ஒருவேளை மார்க்கெட் வந்து ஃபெயில்டுக்காக போகாம அகைன் டவுன் ட்ரெண்ட கன்டின்யூ பண்ணணும்னா, இந்த லோக்கு கீழ ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. இந்த லோக்கு கீழ மார்க்கெட் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் ஆயி நடந்துருச்சுன்னா, ஸோ இட்ஸ் அ பிக் ஃபால். அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் எதிர்பார்க்கலாம். ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஆவது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா?
ஸோ இதுதான் வந்து வீக்லி அண்ட் டே டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ். ஸோ இப்போ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் என்ன கரண்ட் வேவ்ல இருக்கு, கரண்ட் ஸ்ட்ரக்சர்ல என்னென்ன இருக்கு, கரண்ட் ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ உங்க வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகே. இப்போ நம்ம இன்ட்ரா டைம் ஃப்ரேம்க்கு போவோம். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்க. டெலகிராம் சேனல்லயும் டிஸ்கஷன் குரூப்பும் இருக்கு. நீங்க அதுல கூட கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட். அதாவது இப்ப எல்லா டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷனும் பார்த்தாச்சு. ஸோ இப்ப இங்க இண்டிகேட் பண்றது என்னன்னா, இந்த ஹை வந்து டே ஹை, டே பிவட் பிரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பிரைஸ் ஆக்ஷன். இது டே ஹை, டே லோ. அதாவது நான் டே டைம் ஃப்ரேம்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன் சொல்றேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து டே ஹை. இது வந்து டே ஹை கிடையாது. பிரைஸ் ஆக்ஷன் ஹை, பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஓகேங்களா? அதே போல 30 மினிட்ஸ் அண்ட் 1 ஹவருக்கான பிரைஸ் ஆக்ஷன் ஹை, பிரைஸ் ஆக்ஷன் லோ. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேவ் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து புல் பேக் ஆகறதுக்கு தயாரா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஏன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து குடுத்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பிரைஸ் ஆக்ஷன் அகைன் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமா பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் ஆ டவுன் ட்ரெண்ட இனிஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வேவ் ஸ்ட்ரக்சர் பிரகாரம் இந்த லோ ஃபெயில்ட் ஆகாம இருந்ததுன்னா, அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,300 சரிங்களா? ஸோ இந்த இந்த பிரைஸ் செக்ஷன்ல நான் எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் வருங்கிறதுக்கு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ புட் ஆப்ஷன்ல ஹோல்டிங்கும் வச்சிருக்கேன். ஃப்ரைடே வந்து டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணவும் செஞ்சிருந்தேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லெவலுக்கு மேல நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் மண்டே ஓப்பன் ஆகுறப்போ, இந்த லெவல் வந்து அகைன் ஃபெயில்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு, வெயிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான நெக்ஸ்ட் மூவ் எடுக்கலாம். அது என்னன்னு நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா, பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு டவுன் ட்ரெண்ட கிரியேட் பண்ணியிருக்கு. அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,300. ஒருவேளை இந்த லோக்கு கீழ மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா, ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி டே டைம் ஃப்ரேம்க்கு கீழ இந்த லோ வந்து டே டைம் ஃப்ரேமோட லோ செக் பண்ணீங்கன்னா தெரியும். டே டைம் ஃப்ரேமோட பிரைஸ் ஆக்ஷன் ஹை, பிரைஸ் ஆக்ஷன் லோ. ஸோ இந்த இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு கீழ அகைன் ஒரு சின்ன பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட் நடந்துருச்சுன்னா, நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல அகைன் மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் குடுத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நம்ம வந்து பை ஷேர்ல போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ இப்ப நாம ஃபைனலா இன்ட்ரா டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ வச்சு நம்ம டிசைட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் இன்ட்ரா டைம் ஃப்ரேம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ, மார்க்கெட் வந்து அப் டூ 23,300 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்குங்கிறத ஷோ பண்ணுது இன்ட்ரா டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். பட் டே டைம் ஃப்ரேம் வந்து என்ன நடக்குதுன்னா, டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஆக்ஷனுக்கு லோக்கு கீழ பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட் நடந்ததுன்னா, ஃபெயில் ஆகாம இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், அகைன் நல்ல ஒரு பிக் ஃபால் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேம்க்கு சாதகமா வீக்லி டைம் ஃப்ரேம் போயிடலாம். ஃபெயில்டு பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடந்துராது. ஓகேங்களா? ஒருவேளை இந்த இடத்துல அது பிரைஸ் செஷன் குடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் அப் சைட்ல நடந்துருச்சுன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுக்கான டார்கெட் போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப் டூ 24,800லேருந்து 25,000 வரைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. இந்த லோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த லோக்கு கீழ மார்க்கெட் என்ன மாதிரியான வேவ் ஸ்ட்ரக்சர குடுக்குதுங்கிறத வச்சு தான் டே டைம் ஃப்ரேம் அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்க்கான வியூஸ நாம கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது இங்க இயர்லியாவே நமக்கு குடுத்துரும் என்னோட டைம் ஃப்ரேம்ல. ஸோ இந்த லெவல்ல மார்க்கெட் நமக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறத பிரேக் அவுட் ஆன பிறகு அனலைசிஸ் பண்ணிட்டு, ஸோ அகைன் டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக போகுதா? அல்லது வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபெயில்டுக்கான டார்கெட் இந்த ஏரியால இருந்து போக போகுதா? அப்படிங்கிறது தான் இப்ப முக்கியமான ஒரு ஏரியால இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் இதுதான். ஸோ நான் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குங்கிறத வச்சு நான் டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க அதுக்கான லிங்க் வந்து குடுத்துருக்கேன். போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.